வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் இன்று இந்த அமாவாசையினுடைய விடியலில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் இன்று உனக்கான நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை இன்று நீ கேட்டு முடிக்கும் வரை நான் உனக்காக காத்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் என் வார்த்தைகளை கேட்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான ஒரு மாறுதலை நடத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை இது. உனக்கான தேவைகளை உணர்த்தக்கூடிய தருணம் இது. எப்பொழுதும் உன் அப்பன் இந்த கந்தன் என்னுடைய அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்தி கொடுக்கும் காலம் இது. எதுவென்றாலும் தெய்வம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இங்கு ஒவ்வொருவரையும் வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய காயங்களை இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரே ஆயுதம் தெய்வம் மட்டும்தான். தெய்வத்தின் சன்னதியில் போய் அமர்ந்து கொண்டு நமக்கான நிம்மதியை நாம் நிச்சயமாக பெறத்தான் வேண்டும் அல்லவா? எப்பொழுது எல்லாம் மனம் குழம்பி நிற்கிறதோ, எப்பொழுது எல்லாம் மனம் கலங்கி துடிக்கிறதோ, அப்பொழுது எல்லாம் அந்த தெய்வம் உன்னை வாழ வைக்கும் என்ற ஒரு விஷயம் உன்னை நிச்சயமாக வழி நடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பது எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை கொடுக்கும். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத சில விஷயங்களை உன்னிடம் இருந்து எடுத்துவிடும். எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விரும்பிய விஷயங்களை நான் சரிவர சொல்லிக் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனை மட்டும் நீ எந்த நிலையிலும் மறக்கக்கூடாது. வெற்றியின் பாதையில் உன்னை நான் அடியெடுத்து வைக்க நினைக்கும் பொழுதெல்லாமும் உன்னை ஆட்டி படைக்கும் சில வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக உன் முன்னால் வந்து நிற்கும். அந்த நேரம் கந்தனின் நாமத்தை சொல்லி உன் வெற்றியை நீ உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, சில நேரங்களில் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து விடுகின்றது. சில நேரங்களில் தெய்வமே இல்லை என்று கூட கோபத்தில் நீ சொல்லிவிடுகின்றாய். தெய்வம் இருந்திருந்தால் நமக்கு இது நடந்திருக்காது என்று எல்லாம் என் பிள்ளை நீ சொல்லத்தான் செய்கிறாய். எதையும் இல்லை என்று நீ என்னிடம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் உன் அப்பன் ஆதாரத்தோடு தான் எதையுமே உன்னிடம் நான் சொல்கின்றேன். எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு கிடைக்கும் இந்த உண்மைகளை நீ புரிந்து கொள்ளும் வரை நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்வதில்லை. நான் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட விட்டுவிட எண்ணியது கிடையாது. உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் நம்மை தொடரும். வாழ்க்கை நாம் விரும்பிய லட்சியத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். எப்பொழுதும் நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மனநிறைவோடு வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உள்ளதை உள்ளபடி உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த தேவைகளும் இந்த வாழ்க்கையை நாம் சுற்றி இருந்து நம்மை வேதனைப்படுத்தும்படி ஒரு நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது என்றால் அந்த இடத்தில் என் பிள்ளை நீ நிச்சயமாக விழித்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. சரி எது தவறு எது என்று உனக்கு இனிமேலும் நான் சொல்லித்தான் புரிய வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. கந்தனின் பிள்ளையான பிறகு ஒவ்வொன்று உனக்கே இந்த வாழ்க்கையை நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கும்.
ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் முழு மனநிலையோடு உனக்கான மனநிறைவை எப்பொழுதும் சரியாக கொடுக்கும்படி உன்னை நல்லதொரு நிலைக்கு அழைத்து கொண்டு வர தொடங்கி விட்டதல்லவா? நல்லதொரு நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை மேன்மைப்படுத்த தொடங்கி விட்டதல்லவா? அது போதும். இனி எல்லாமுமாக உனக்கு நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது உனக்கான நிச்சயமான சந்தோஷங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நான் நடத்தும் பொழுது பல உண்மைகள் வேண்டி இந்த வாழ்க்கையை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளும் பொழுதும் உனக்கான நாட்கள், இது உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பலவிதமான சூழ்நிலைகளை கண்ட என் பிள்ளைக்கு இனி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சற்று புதிதாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஒவ்வொன்றையும் நிச்சயமாக்கி உனக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கும். நீ கலங்குவதை விட்டுவிட வேண்டும். இனி உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லை இல்லாத சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன். இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எல்லாமுமாக உனக்கு தேவையான ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உனக்கு வேண்டிய விஷயங்களை இனி எப்பொழுதும் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சந்தோஷம் உன்னை தொடரும் காலம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நம்பிக்கையை நீ பெறுகின்ற காலம் என்பதனை நீ மறக்காதே. எதையும் எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கான சூழ்நிலைகள் எல்லாமும் உன்னை நெருங்கிவிட்டது. இனி நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இந்த அப்பனின் அருளோடு நிச்சயமாக வாழ வைக்கும். எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எதற்கெடுத்தாலும் கலங்கிக் கொண்டிருப்பதை நீ தவிர்த்துவிட்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய சந்தோஷமான மனநிலை உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையுமே நாம் யோசித்து இனிமேலும் இந்த வாழ்க்கையை தொலைக்க நினைத்து விடாமல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளும் உன்னை கொண்டு வந்து சேர்க்க நீ தயாராகிவிடு. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உனக்கு தந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நினைத்து வருந்த வேண்டாம். அடுத்தது நடப்பது எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். இனி உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உனக்கு என்னவாகும் என்பதனை எல்லாமும் நினைத்து இனியும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கான நேரம் கைகூடி வரும் பொழுது, உனக்கான சூழ்நிலைகள் உன்னை தேடி வரும் பொழுது நான் அத்தனையையும் உனக்கென்று கொடுக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்றுமே
என் பிள்ளை, நீ மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. கந்தனிருந்து உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பேன். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.